இல்ல இப்படி ஒரு இடம் இருக்கான்னு நெறையா பேருக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. டெல்லியில இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போயிருக்கோம். அதுக்கு என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஊறுகாய், அதிரசம், முறுக்கு எல்லாமே நம்ம தமிழ்கார தாத்தா தான் வச்சுருந்தாரா. அவர் வந்துட்டு தமிழ்காரவங்க மாதிரி தெரியுது. ஏதாச்சும் வந்ததுக்கு வாங்கிட்டு போங்கம்மான்னு சொன்னதுக்கு, சரி இந்த பக்கம் வந்துட்டு இப்போ சென்னை ஸ்டாரில் எல்லாமே கிடைக்குது. நம்ம வந்து அதிரசம் தான் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிரசம், ரெடிமேட் பரோட்டா எல்லாமே கிடச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ரேட்டுமே வந்துட்டு ஆன்லைனில் விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாரு. அதிரசம்லாம் வெறும் 50 ரூபா தான் பாக்கெட்டு. சரின்னு சொல்லிட்டு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா சென்னை ஸ்டாரில் வந்து 90 ரூபா போடுறாங்களா, அதனால் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அவர் கேட்டார், கோயில் மூடுற டயத்தில் வந்திருக்கீங்களே, ஏன் லேட்டாக வந்திருக்கீங்கன்னு. நாங்கள் வந்து ஹரியானா பார்டர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். சரி சரி போங்க, ஃபாஸ்ட்டாக போங்க, ஏன்னா கோயில் மூடுற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த தாத்தா கிட்ட ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஏன்னா தமிழ் மக்கள் நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி கடைகள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதே மாதிரி மல்லிகைப்பூ, நம்ம ஊர் மல்லிகைப்பூவை பார்த்தவொடனே மனசெல்லாம் அந்த மல்லிகைப்பூ பக்கமே போயிடுச்சா. நாங்கள் போயிட்டு ஒரு முளம் எவ்வளோன்னு கேட்குறோம். 150 ரூபாயாங்க. அதாவது அவங்களோட கை அளவுக்கு மட்டும்தான். அப்போ தான் அதை கட்டிக்கிட்டு இருந்தவர்கிட்ட கேட்டோம், நீங்கள் வந்து நார்த் இண்டியன்ஸ் மாதிரி இருக்குது, எப்படி இப்படி அழகாக பூ கட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே தமிழ்நாட்டில் வந்து தான் கட்டுறவங்க மூலியமாக தான் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதை நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே வந்துட்டேன். ஏன்னா எனக்கு மனசே ஆறலை. இங்கே கோயில் கூடயாங்க நார்த் இண்டியன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பூவு எல்லாம் மல்லிகைப்பூவு, காக்கரட்டையான், அதை ஒரே எங்கள் ஊரில் காக்கரட்டையான்னு சொல்லுவாங்க. எல்லாமே ரேட்டு கூட 80 ரூபா 90 ரூபா சொன்னாங்க. எங்கள் ஊர்லேயே 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னா அவர்கிட்டே போய் சொல்லிட்டு வர வந்துட்டேன். மாலை எல்லாமே வாங்கிட்டு போங்களையும் மாலை விற்கிறவங்க சொன்னாங்க, 5 நிமிஷத்தில் கோயில் பூட்டிடுவாங்க, ஃபாஸ்ட்டாக போங்கன்னு சொல்லிட்டு. எடுத்தோம் பாருங்கள் ஒரு ஓட்டம்னா மாதிரி. முருகனை பார்க்குறதுக்கு லேசாக தான் திறந்துருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு சொன்னது 1 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்குன்னு. ஆனால் 12 மணிக்கெலாம் அடைச்சிருவாங்களாம் வெள்ளி சனி. மற்ற நாள்லாம் 11:30க்கெலாம் அடைச்சிருவாங்களாம். காலையில் 5 மணிலேருந்தே கோயில் திறந்துருக்குமா. இது தெரியாமல் நம்ம 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் முருகனை பார்க்காம இப்படி வீட்டுக்கு போகிறோமேன்னு கஷ்டத்தில் இருந்தால் முருகன் அப்படி நம்மளை விட்டுருவாராங்க? வாய்ப்பே கிடையாது. அதுதான் உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் பிடிச்ச ஓட்டத்துக்கு ஸ்க்ரீனை மூட போகிற டயத்தில் திடுன்னு ஓடுறோம். ஒருத்தவங்க யாரோ ஹேண்ட்பேக்கை வேறு மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால திறந்துருந்துச்சான். நாங்கள் அப்படி ஓடுறத பார்த்துட்டு உங்கள் ஹேண்ட்பேக்கான்னு என்னை கேட்குறாங்க. இல்லை, நான் முருகனை பார்க்க வந்தோம், 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுறோன்னு சொன்னோமா. என்னால் பேசக்கூட முடியலை, அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, பாதி ஸ்க்ரீன் மூட போகிற டயத்தில் நாங்கள் உள்ளே என்ட்ராயிட்டோம். அப்புறம் அந்த ஐயர் வந்துட்டு, இவ்வளோ தூரம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களே, சரி நீங்கள் வந்து முருகனை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் எங்களுக்காக முருகனை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு, சாமி கும்பிடுங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி விட்டது. நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்தும் முருகா உன்னை பார்க்க முடியாமல் எங்களை அனுப்பிடுறியேன்னு என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலை. தேமி அழுகிறேன். அதை பார்த்துட்டு அவரே வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் எனக்கு கிடச்ச தரிசனம் வந்து என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இப்படி ஒரு தரிசனம் வந்து நான் வெள்ளனா போயிருந்தால் கூட கிடச்சிருக்காது. ஆனால் ஒரு 2 செகண்டில் நான் போய் லேட்டாக போயிருந்தால் கூட அவரை நான் பார்த்துருக்கவே முடியாது. எனக்கு மனசு அவ்வளோ நிறைவு. சில நேரத்தில் நான் நினைப்பேன், எனக்கு வந்து ஈஸ்வரனை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எந்திரிக்கிறப்ப இருந்து தூங்குற வரைக்கும் ஈஸ்வரா நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். எல்லோரும் வந்துட்டு இப்போ முருகனுக்கு அந்த விளக்கு போட்டேன், இந்த விளக்கு போட்டேன், எனக்கு நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அதனால நான் விளக்கு போடுறேன், கந்த சஷ்டி விரதம் இருக்கேன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. அப்போ கூட நான் நினைப்பேன் பண்ணணும்னு. ஆனாலும் என்னமோ எனக்கு ஈஸ்வரன் மேலே இருக்க பற்றுனாலே என்னமோ அந்த பக்கம் என்னால் போகவே முடியாது. ஆனால் நேற்று நடந்த ஒரு காட்சி வந்துட்டு எனக்கு ஒரு தற்செயலா ஒரு உருவம் வந்து என்னை நீ பார்க்காம போக வேண்டாம், நீ பார்த்துட்டே போன்னு சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. உண்மையாகவேவும் முருகனை வந்து கண்டிப்பாக நினச்சோம் அப்படின்னா அவர் வந்து நமக்கான வழியை விடுவாருன்றது உண்மைதாங்க. அதை நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ ஒரு அழகான தரிசனமும் பண்ணிட்டு தான் வந்தேன். துர்க்கை அம்மனுக்குமே 12 வரைக்கும் தான் பூஜை, அதுவும் முடிஞ்சிருச்சு. நாங்கள் போனது கரெக்டாக
12:30 கூட இல்லை, 12 மணிக்கே கோயில் அடிச்சிடுவாங்க. 11:55 சாரி, அந்த டயத்துக்கு என்ட்ரு ஆகிறோம். 5 நிமிஷம் மாலை வாங்கலான்னு தான் போனோம். நீங்கள் சாமியை பார்க்கணுன்னா நீங்கள் மேலே ஓடுங்கன்னு சொன்னாங்க. அப்படியே அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு நல்லபடியாக சாமியும் கும்பிட்டு வந்துட்டோம். என்ன மாதிரி யாரும் லேட்டாக போகாதீங்க. ஆன்லைனில் டைமிங் வந்து ஒரு நேரம் தப்பாக போட்டிருக்காங்க. நாங்கள் ஆன்லைன்லையும் எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டுட்டு தான் போனோம். தப்பாக போட்டிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் வெள்ளி சனி மட்டும் காலையில் 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குமா. மற்ற நாள்லாம் 11:30க்கெலாம் அடைச்சிருவாங்களா. ஈவினிங் 5 o'clockலேருந்து ஈவினிங் வந்து 8:30 வரைக்கும் இருக்கும் நைட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டைமிங்கை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, விசாரிச்சுட்டு போங்க. ஆனாலும் முருகன் இன்னைக்கு எங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு இருந்திருக்காரு. அவரை நல்லபடியாக நாங்கள் தரிசனம் பண்ணோம். டெல்லியில் இருக்க எத்தனை மக்கள் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஆர்கே புரம் இதோட பிளேஸ் வந்துட்டு. இதில் வந்துட்டு பால் குடம் எல்லா விசேஷங்களும் தைப்பூசத்துக்கெலாம் பயங்கர கூட்டம் இருக்குமா. நாடகம், சாப்பாடு, அப்படி பால் குடம் எல்லாமே கூட்டம் அவ்வளோ இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் இதோட 2வது டைம் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ கூட சாமியை நல்லா பார்த்தேன். ஆனால் இந்த தரிசனம் வந்துட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீனை ஆஃப் இதில் மூடி இருந்தப்போ பார்த்தது எவ்வளோ பெரிய அதிசயன்றதை நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். முருகனோட மகிமையும் இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை பேர்த்துக்கு முருகனை பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா முருகன் துணைன்றது உண்மைதான். அவர் இருக்க பயமே இல்லை நமக்கு. எல்லா தெய்வங்களையும் மனசார நம்ம நினச்சோம் அப்படின்னா அவங்கள நம்ம பார்க்க முடியும். அதையா அந்த மனிதர் உருவத்தில் அவர் வந்து திறந்த மாதிரி தான் எனக்கு ஒரு நிம்மதி இருந்துச்சு. நீங்கள் டெல்லியில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அடுத்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களாகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் போகிறப்ப நினச்ச ஒரு விஷயம் 2வது டைம் போகிறப்பையும் நடந்ததுனால தான் நான் அவரை போய் தேடி போனேன். ஆனால் பார்க்க முடியலேன்னு ஃபீல் பண்ணேன். பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன மாதிரி நீங்களும் போய் தரிசனம் பண்ணுங்கள். கொஞ்சம் டைமிங் பார்த்துட்டு வெள்ளனா போங்க. ஏன்னா நாங்கள் வந்து இருக்கிறது ஹரியானா பார்டர். நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால தான் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. சிட்டியில் இருக்கவங்க கொஞ்சம் வெள்ளனா போய் சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க.